நாங்கள் ஃபேமிலியாக கோவா டூர் போகிறோம். இந்த டூருக்கு எங்கள் ஃபேமிலி, என்னோடய 2 தங்கச்சி ஃபேமிலி, அப்புறம் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, நாங்கள் எல்லாம் இந்த டூருக்கு போனோம். ஆன செலவை நாங்கள்லாம் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால் ரொம்ப செலவாகலை. நாங்கள் எப்போயுமே டூர் போகலான்னு பிளான் போடுவோம், ஆனால் அது போக முடியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு மைசூர் தான் பிளான் பண்ணோம். அப்புறம் கோவா பக்கத்தில் தான் இருக்குன்ட்டு அப்படியே நாங்கள் கோவா போயிட்டோம். நாங்கள் எப்போயும் டூர் போகணுன்னு பிளான் பண்ணுவோம், அது நடக்காது. திருதுப்புன்னு கிளம்பிட்டு நாங்கள் புக் பண்ண ட்ராவல்ஸ்காரவங்களும் கோவா பக்கத்தில் தான் இருக்குது, போயிடலாம் அப்படின்னு அவங்களும் உற்சாகப்படுத்தினாங்க. கோவாவில் நார்த்து கோவா, சவுத்து கோவான் இருக்குது. நாங்கள் ரெண்டையுமே சுற்றி பார்க்கறதுக்கு சூப்பராக பிளான் பண்ணினோம். நாங்கள் கோவா போகலான்னு பிளான் பண்ணோன்னே எல்லாம் சொன்னாங்க, இது ஃபேமிலியாக போகிற இடம் கிடையாது அப்படின்னாங்க. பாகா பீச், அர்ஜுனா பீச், எல்லா பீச்சுமே பார்த்து என்ஜாய் பண்ணோம். போட், ஜெட்ஸ்கி, குரூஸ் இதெல்லாம் ஸ்பாட்டில் போய் தான் முடிவு பண்ணி போனோம். போட்டில் போகும்போது எந்தெந்த இடம் அப்படின்னு எல்லாம் சுற்றி காமிச்சிட்டே போனாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டூர் நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோன்னா, எங்களுக்கு சாப்பாடு செட் ஆகலை. எந்த ஹோட்டல்லையும் சாப்பாடு சரியில்லை. ஹோட்டல்லாம் சாப்பாடு விலை அதிகம், ஆனால் நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லை. நாங்கள் கோவா போனோன்னே தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் எடுத்தோம். அங்கே சமைக்கிற வசதியெல்லாம் இருந்தது. மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கி சமைச்சோம். நாங்கள் எடுத்த கெஸ்ட் ஹவுஸு துபாயில் என் பையன் கூட வேலை செய்கிறவரோடது. சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம், மசாலா பொருள் எல்லாமே இருந்தது. மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்து சோறு, குழம்பு, வறுவல்லாம் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெம்பு வந்தது. நம்ம ஊர் ஸ்டைலில் சோறு, குழம்புலாம் சாப்பிட்டோன்னே தான் திருப்தியாக இருந்தது. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்க்கணுமோ அங்கே எல்லாமே போயிட்டோம். தூங்குற நேரத்துக்கு நாங்கள் ரூமுக்கு வந்துடுவோம். காலையில் காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோவாவில் இருக்க எல்லா பிளேஸையும் 1 by 1 பார்த்தோம். மத்தியான சாப்பாடு மட்டும் நாங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்குவோம். நாங்கள் இந்த மாதிரி பிளான் போட்டதுனால எல்லா பிளேஸையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு நாள் நார்த்து கோவா, ஒரு நாள் சவுத்து கோவா, கோவாவே கவர் பண்ணிட்டோம். எங்கள் ரூம் பக்கத்துலேயே தான் பீச்சு. நைட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிடுவோம். அங்கே சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கோவாவை பொறுத்தவரை எல்லாமே பீச் தான். நைட்டில் எல்லாம் ஒரே டான்ஸு, பாட்டு, எல்லாம் ஜாலி மூடில் இருந்தாங்க. அவங்க கல்ச்சரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கோவா ட்ரிப்பு எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாததாக அமைஞ்சிருச்சு. நாங்கள் எப்போ டூர் போனாலும் யாராவது மிஸ் ஆகிடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால யாராவது வர முடியாமல் போயிடும். இந்த தடவை தான் எல்லாமே நாங்கள் போனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போட் ரைட் போனதுக்கப்புறம் ஜெட்ஸ்கி போனோம், அதுவும் நல்லா இருந்தது. பாகா பீச்சில் நைட்டு பீச் வியூ பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஃபேமிலியோட குரூஸ் போனோம். குரூஸில் ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. குரூஸில் டான்ஸு, பாட்டு, நம்ம டான்ஸ் ஆடுறது, ஸ்டேஜ் ஷோலாம் இருந்தது. துபாய் குரூஸில் வேறு மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும். கோவா குரூஸில் வேறு மாதிரி ப்ரோக்ராம் இருந்தது. கோவாவோட கல்ச்சரை காட்டுற மாதிரி டான்ஸு, பாட்டெல்லாம் இருந்தது. கொங்குனி டான்ஸு, பாட்டெல்லாம் இருந்தது. நேரம் ஆக ஆக எல்லா ஸ்டேட்டோட ஹிட்டான பாட்டுக்கும் டான்ஸ் ஆடினாங்க. நம்ம தமிழ் பாட்டை கோவாவில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விடிய விடிய நடமாட்டமாகவே இருந்தது. நைட்டு மாதிரியே ஃபீல் ஆகலை. நாங்களாம் வெக்கப்பட்டு உட்காந்துருந்தோம். எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரும் நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டான்ஸு, ஆட்டம், பாட்டம், எங்களுக்கு டைம் போனதே தெரியல. டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டாப்புக்கு போயிட்டோம். வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா டயர்டாகிடுச்சு. ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊருக்கு பேக்கப் பண்ண வேண்டியது தான்.